இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் வெற்றி, பத்திரிக்கைய வச்சு சாமி கும்பிடணும். நீ பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்திருக்க. அத்தை, நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் அவரை கூட்டிட்டு வரேன். சரி, கூட்டு வா. வெற்றி அண்ணி, பத்திரிக்கை அடிச்சாச்சு. எல்லாருக்கும் கொடுக்கற நேரத்துல இப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நலங்கு வேற வைக்க போறாங்க. இப்படியே இருந்தா எப்படி? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அண்ணி. ஐயோ, தெரியலனா எப்படி வெற்றி? இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத யாராலுமே தடுக்கவே முடியாது. பாத்துக்கோங்க. சரி, போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. இவன் சைலண்டா இருக்கிறத பார்த்தா அந்த திவ்யா கழுத்துல தாலி கட்டிடுவானோ? அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அதுக்கப்புறம் எனக்கு எதிர்காலமே இல்லாம போயிடும். இதை விடக்கூடாது. ஏங்க சம்மந்தி இந்த விஷயத்துல நமக்கு உதவி பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவாரு. அவரை விட்டா நமக்கு உதவி பண்றதுக்கு நம்பிக்கையான நாள் வேற யார் இருக்கா? வா. அபிராமி, பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. 9 to 10 தான் நேரம் நல்லா இருக்கு. அதுக்குள்ள சாமி கும்பிட்டானும். சீக்கிரம் ரெடி பண்ணு. ஆமா, மீனாட்சி எங்க? அங்கதான் இருப்பா. மீனாட்சி, அம்மா மீனாட்சி. என்ன மாமா? என்னம்மா நீ பாட்டு கண்டுக்காம இருக்க? அத்தைக்கு உதவி பண்ணு. பண்றேன் மாமா. பண்ணு. அபிராமி, சம்மந்தி வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க? இவங்கள நாம கூப்பிடவே இல்லையே. வாங்க சம்மந்தி, வாங்க 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 வாங்க. வணக்கம் சம்மந்தி. வாங்கம்மா, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. சம்மந்தி, இன்னைக்கு தான் நம்ம வெற்றியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. அத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். சந்தோஷங்க. வணக்கம் தம்பி. வணக்கம் அம்மா. வணக்கம் அத்தை. சம்பந்தி, என்ன ஏதாவது என் உதவி தேவைப்படுதா? இல்ல, எதிர்பாராம திடீர்னு வந்திருக்கீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கோ? என்ன விஷயம் சொல்லுங்க. சம்பந்தி, ஒரு பிரச்சனை. அதுக்கு உதவ உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்ல. அதான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது நாங்க ஏற்கனவே வெற்றி தம்பி கிட்ட இத பத்தி பேசியிருக்கோம். அவரும் இந்த விஷயத்துல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன விஷயம் சம்பந்தி, சொல்லுங்க. ஏய் வெற்றி, என்னடா, என்ன விஷயம்? என்ன ரெண்டு பேருமே பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, பூஜைக்கு நேரமாச்சு. பூஜை முடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இல்ல சம்பந்தி, சொல்லிடுறேன். அது என் பொண்ணு துளசி இருக்கால? ஆமா, அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதான் தெரியுமே. மாப்பிள்ள கூட நல்ல மாப்பிள்ள. நம்ம கோயில் திருவிழால கூட பார்த்தோமே. கல்யாணத்துக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? இல்ல, கல்யாணமே நடக்குமான்னு சந்தேகமா இருக்க. என்ன சொல்றீங்க? யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் நீங்க அன்னைக்கு திருவிழா ஏற்பாடு பண்ணியிருந்தப்போ கோயில்ல வச்சு திருட்டுத்தனமா என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான்.
அப்போ சாமி கழுத்துல இந்த தாலியை திருடி அவன் தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கான் இல்ல? பொறுக்கி ராஸ்கல். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சம்பந்தி. அவனை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கல? இல்ல சம்மந்தி, கண்டுபிடிக்கவே முடியல. அதனால தான் உங்க உதவியை கேட்டு வந்தோம். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, பூஜைக்கு நேரமாவது, வாங்க. சம்பந்தி, வெற்றிக்கு கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு. தேதி வேற பக்கத்துல நெருங்கிடுச்சு. இந்த நேரத்துல அவன் யாரு என்னன்னு தேடி அலையிறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, அவனுக்கு நலுங்கு வச்சுட்டு அவன் வெளியே போக முடியாது. ஒண்ணு பண்ணுவோம், கல்யாணம் இன்னொரு 10 நாள்ல முடிஞ்சிரும். கல்யாணம் முடிஞ்ச வேலையா இதை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை கட்டி தூக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறேன். வாங்க சம்பந்தி, சாமி கும்பிடலாம். வாங்க சம்பந்திமா, வாங்க. வா. தாலி கட்டினவனை கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு அவனை தேட போறீங்களாக்கும்? நல்லா இருக்கு. அத்தை, துளசியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாலும் வெற்றி கேட்பாரு. அந்த அளவுக்கு அவங்க மேல அவருக்கு மரியாதை இருக்கு. அன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னார்ல, அது யாருன்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா இவங்க கிட்ட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குத. வேண்டாம். இல்லத்த, அது இல்ல, வேண்டாம், விடு. சம்பந்திமா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு சின்ன உதவி. ஐயோ, உதவி அது இதனால ஏன் சொல்லிக்கிட்டு? நீங்க சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, நாங்க பரபரப்பா வெற்றியோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அவன் ஏதோ ஒரு பொண்ணை விரும்புறதா சொல்றான்.